தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்க்கலாமா? துளாராசி என்பவர்களே, துளாராசி எல்லா விதமான நன்மையை செய்யக்கூடிய மாதம் வருடமாக அமையப்பெறும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு இருக்கும், செல்வ செழிப்புகள் இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான நன்மைகளை நம்ம எதிர்பார்த்து அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடும். இதில் சின்ன சின்னது ஏற்ற இறக்க இருக்க தான் இருக்கணும். விசுவாவசு வருஷம் சிறப்பான பலனை தரும். நல்ல விதமான எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும். ஒளிமயமான எதிர்காலத்தை துளாராசிக்கு கொடுக்குங்கிறத சொல்லி நல்ல காரியங்களை நிறைய செய்ய போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் மேலோங்கி நிற்கும். நல்ல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நல்ல வலுவான நல்ல அமைப்புகளை, கல்வி கட்டமைப்புகளை கொடுப்பீங்க. வணக்கம் நேயர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் விஸ்வாவசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக, இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது. அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா? தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்க்கலாமா? துளாராசி என்பவர்களே, துளாராசி ரொம்ப பிரமாதமான ராசி. துளாராசின்னா பகவான் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி, நல்ல நிலையில் இருக்கிறாரு. துளாராசிக்கு 11ஆம் வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த விஸ்வாவசு வருடத்துடைய ராஜா, மந்திரி அவரே. சேனாதிபதி பகவான் சனி, மற்ற நிறைய கிரகங்கள் ராசியாதிபதி சசியாதிபதியில் வருவாங்க. இருந்தாலும் ராஜாவும் மந்திரம் தான் பிரதானம். இது ரெண்டுமே சூரியனே வந்துடுறார். வரலாமா? லாபாதிபதி ஏன் வரக்கூடாது? சரி, எங்கே இருக்காரு? துளாராசிக்கு 7ஆம் வீட்டில் உச்சன் பெறார். முதல்ல துளாராசி யாராரு? சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இல்லை சுவாதி நட்சத்திரம் இருந்தீங்கன்னா மாதம் பிறகுது, வருஷம் பிறகுது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியே சுவாதி நட்சத்திரத்தை தான். இந்த சுவாதிங்கிறது யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்போ ராகு இந்த வருடத்தில் பெயர போகிறார். ஏன்னா 1.5 வருஷத்துல ராகு மாறுவார். இந்த வருஷம் பெற போகிறார். அது விஸ்வாவசு வருஷம் தான் பெறாரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அனுகூலத்தை கொடுக்கும்? ஒன்று, சூரிய பகவான் பிரகாசமான கிரகம், ராஜாவாகவும் மந்திரியாகவும் வர்றார். அப்போ துளாராசிக்கு பொதுவாகவே தராசை தான் நாங்கள் சிம்பிளாக கொடுத்துருப்போம், 2 தட்டு. அப்போ ராஜாவும் சமநிலை பெறாரு, மந்திரியும் சமநிலை பெறாரு. துளாராசிக்கு எவ்வளோ பெரிய யோகம்! அதே மாதிரி சனி பகவானாக இருக்கிறவர் சேனாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு போகிறார். 6ல் சனி பகவான் நல்லாவே இருக்கணும். 6ங்கிறது என்ன? துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீனம். 6ல் இருக்கிறவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா துளாராசியை, பிரமாதமான துளாராசிக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். அப்போ 6லேருந்து 8 பார்த்தா பல விவகாரங்கள்லேருந்து உங்களை விடுபடுத்தணும், சத்துருபாவங்கள் உங்களுக்கு குறையணும், எதிர்பார்க்கக்கூடிய பிரமாதமான பிரகாசத்தை உங்களுக்கு கொடுக்கணும். யார் கொடுப்பா? சூரியன் கொடுப்பார். இப்போ சனி பகவானால் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் மாதம் பிறக்கும்போது, வருடம் பிறக்கும் பொழுது 12ஆம் வீட்டில் 1 மாதத்துக்கு சூரியனுடைய 12ல் தான் சனி பகவான் இருப்பார். இந்த 1 மாத பலன்கள் சனி பகவான் எந்த விதமான பலனையும் தர முடியாது. ஏன்னா சூரிய பகவான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார். அப்படி சூரிய பகவான் படிப்படியாக மாதம் மாறும் பொழுது இந்த 12 மாதங்களும் அடுத்த பங்குனி மாதம் முடிய, இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பங்குனி மாதம் 30ஆம் தேதி விஸ்வாவசு வருடே உங்களுக்கு என்ன மாதிரி பலனை தருவாருங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். எல்லா விதமான நன்மையை செய்யக்கூடிய மாதம் வருடமாக அமையப்பெறும். சரி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு இருக்கும், செல்வ செழிப்புகள் இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான நன்மைகளை நம்ம எதிர்பார்த்து அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடும். போருமே சார் நீங்கள் என்ற நிறைய நண்பர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், நீங்கள் பாசிட்டிவாகவே சொல்கிறீங்க சார், நெகட்டிவ் சொல்லலைங்கிறாங்க. நெகட்டிவ் சொல்கிறதுக்கு ஜோதிடம் தேவையில்லை. நீ கஷ்டப்பட்டப்பட்டப்ப நல்லா இருப்பேன்னு சொல்கிறது தான் ஜோசியம் மொழி. நீ கஷ்டப்பட்டு சொல்ல ஜோசியம் எதுக்கு? ஏன் சார்,
ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கார். அவர்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போகிறார். ஆமாம்மா உனக்கு ஆரோக்கியம்லாம் வராது அப்படின்னு சொன்னால் அந்த 4 நாள் இருக்க 2 நாளே போயிடும் தானே யதார்த்தம். அப்போ அவர் என்ன சொல்லணும்? அந்த நோய்க்கான மருந்தை கொடுக்கணும். மருந்து இத்தனை நாளில் நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தால் உனக்கு இந்த நோய் நீங்கிடுப்பான்னு ஒரு தைரியம் கொடுத்தா 10 நாளில் அந்த நோய் நீங்கிறது 8 நாளில் முடியும். மாத்திரை கொடுக்குறேன் சாப்பிட்டு வா பார்க்கலான்னு சொன்னால் ஒரு 15 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, மாத்திரை சாப்பிட்டான்னு போகாது. நான் இவரே நம்பிக்கை இல்லாமல் அவருக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. ஜோதிட நம்பிக்கைக்குரியது. ஜோதிடம் இறைவனால் அற்புதமான பலன்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு ஜோதிடம்ங்கிற ஒரு வரையறுக்குள்ளே கொண்டாந்தாங்க. டிஸ் ஆல்சோ ஃபார்முலா. இறைவன் அதற்காகத்தான் இருக்கிறார். இல்லைன்னா 4 நட்சத்திரம் மணி இன்னைக்கு குறைஞ்சா 24 மணி பொழுது விழுந்து பொழுது போகாது. அதே ஒரு நட்சத்திரம் எதுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறகு எதுக்கு சொல்கிறீங்க? அதுக்கு என்ன ஒரு ஃபிக்ஸ். ஸோ கால அளவு 60 நாழிகை 24 மணி நேரம் ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு நட்சத்திரம் மாறும். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு நாளுங்கிறது மாறும். திங்கள்ங்கிறது செவ்வாய், செவ்வாய்ங்கிறது புதன், புதன்ங்கிறது வியாழன். என்ன கால கோட்பாடுகள் என்ன? நம்மளை நாமே சரி செய்து கொள்வதற்கு, நமக்கு நாமே முடிவெடுத்துக் கொள்வதற்கு, நமக்கு நாமளே நம்ம அடுத்ததுக்கு நகர்தலுக்கான ஒரு கால அளவுகளை நமக்கு இறைவன் கொடுக்குறார். அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அளவுகளை சரியான பாதையில் நம்ம எடுத்துகிட்டு போனால் தானே நம்மளால் வந்து போகக்கூடிய பாதையில் தடை இல்லாமல் வெற்றி அடைய முடியும். அதை நம்ம பண்ணுறதே இல்லை. கஷ்ட காலங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கான கர்மவினை பயன் ஒன்று இருக்குது. கர்மவினை பயன் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடாது. யார் யூஸ் பண்ணுவோம் அவங்க தான் யூஸ் பண்ணணும். பர்த் நேச்சர்னு சொல்லுவோம். அதுதான் அவருடைய ஜன்ன கால விசேஷம். இதில் சின்ன சின்னது ஏற்ற இறக்க இருக்க தான் இருக்கணும். தர்மருக்கு தர்மர்னு பேர், அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் பேர். அர்ஜுனன் வில்வித்தையில் நம்பர் 1. யாரை பார்த்த முடியுமா? தர்மத்தை மீறி செய்ய மாட்டார் தர்மர். 1000 ஆன பலம் பீஷ்மருக்கு. 1000 யாருக்கு? பரதனுக்கு. பீஷ்மர் யாரு? இவருடைய தாத்தாக்கள். அப்போ அவர் என்ன நீண்ட காலம் இங்கே இருக்கிறதா அர்த்தம். அப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நகுல சகாதேவனுக்கு ஒரு விதமான கொலை. சகாதேவன் ஜோதிடத்தில் நம்பர் 1. ஸோ 5ம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கலரை கொடுத்தார். ஆனால் இதெல்லாம் ஏன் சொன்னார்? பரதனுக்கு எதுக்கு ராமருக்கு வந்து ராமருடைய இணையான ஒரு கூட கொடுத்தாரு? பீமனை எதுக்கு வந்து கொடுத்தாரு? இங்கே வந்து ராமாயணம், இங்கே வந்து மகாபாரதம். மகாபாரதங்கிறது நம்முடைய இயல்பா, பாண்டவர்கள் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் இல்லையா? இப்போ ராமாயணத்தில் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இப்படிங்கிறத கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்மளுடைய நெறிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் கொடுத்தாங்க. இதற்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்ந்து வலுவான ஒரு அமைப்பை தரக்கூடியதாக அமையணுங்கிறது தான் கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக ஒவ்வொரு கால அளவுகள், இப்போ ராமாயணம் இல்லை, அதுக்கடுத்தது மகாபாரதம் இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து வழி தவறி போயிட போகிறோமா? நம்ம இப்படி தான் நடந்துக்கணுங்கிறத சொன்னாங்க. இப்படி தான் ராமன் நடை அப்படின்னா கிருஷ்ணன் சொல். கிருஷ்ணன் நடை இல்லை. கிருஷ்ணனும் அவதார புருஷன், ராமனும் அவதார புருஷன். ராமன் நடந்துக்கிற மாதிரி நம்ம நடக்கணும். கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி செய்யணும். கிருஷ்ணனுடைய சொல் அப்படி, அவருடைய நடை அப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால் ஜோதிடத்தை இப்படி தான் பயன்படுத்துனாங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் பயன்படுத்துவீங்க? ஸோ இப்படி நிறைய பேசலாம். அதனால் ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, துளாராசி என்பவர்கள் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த முடிவு எடுத்தால் அதுக்கான சாதக பாதகங்களை நீங்கள் தான் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. விசுவாவசு வருஷம் எப்படி சார் இருக்கும்? விசுவாவசு வருஷம் சிறப்பான பலனை தரும். நல்ல விதமான எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும். அது உங்களுக்கு சிந்தனைகள் வேறுபடும். சிந்தைகள் வேறுபடுறத கூட சேர்ந்து மாறுபடக்கூடிய பல நல்ல சிந்தனைகள் நீங்கள் பெறுவீங்க. சூரியன் பிரகாசமான ஒரு லாபத்தை அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கொடுக்கலாம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கொடுக்கும் பொழுது இயல்பாக நீங்கள் இந்த நட்சத்திராதிபதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தாய பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கந்தாய பலன் தெரிஞ்சுக்கும் போது இயல்பாக வந்து துளாராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ரிஷப துளாருக்கு ஆதாயம் 11, விரயம் 6. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து முதல் 4 மாதங்கள் பிரமாதமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரமாதமாக. சுவாதி நட்சத்திரத்துக்கு பின்னாடி நல்லா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. விசாக நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் மிகச்சிறப்பான ஒரு சூழல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் புத்தாண்டே வருது. அந்த புத்தாண்டு அன்றைக்கு நான் நல்லதை காதில் வாங்கணும். காதில் வாங்கினதை நம்ம வந்து மனசுக்குள்ளே நிலைநிறுத்தி இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பார் ஜோசியர். நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்தோம்னா அந்த தொடர்ந்து போகக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த இடத்துல பிரகாசமான ஒரு உறுதியை தரும். இதுதான் உண்மை. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகவே நல்ல விஷயங்களை
நல்ல கருத்துக்களை நல்ல விதமான நீங்கள் செயல்பாடுகள் கொண்டாந்தீங்கன்னா ரொம்ப இந்த வருடம் மட்டும் இல்லை, இந்த மாதம் மட்டும் இல்லை, எந்த வருஷம் எந்த மாதமும் நல்லாயிருக்கும். அதில் வருஷம் விசுனாலே துவக்கம்னு அர்த்தம், வியாபித்துன்னு அர்த்தம், எங்கும் நிறைந்திருக்கும்னு அர்த்தம். கரெக்டாக உங்களுக்கு சூரியனே இந்த வருடம் வர்றதுனால அனைத்து இடங்கள்லேயும் வியாபித்து இருக்கக்கூடிய பிரகாசத்தை, ஒளிமயமான எதிர்காலத்தை துளாராசிக்கு கொடுக்குங்கிறத சொல்லி நல்ல காரியங்களை நிறைய செய்ய போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் மேலோங்கி நிற்கும். நல்ல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நல்ல வலுவான நல்ல அமைப்புகளை, கல்வி கட்டமைப்புகளை கொடுப்பீங்க. விவசாயப்படி மிகச்சிறந்தல இருக்கும். மாதம் மும்மாரி மழை பெஞ்சு நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய தானியங்கள்லாம் வரத்துக்கெல்லாம் அதிகமாகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார மேம்பாடுகள் நிலைக்கும். நம்ம செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், கட்டக்கூடிய வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இந்த வருடம் அமையப்பெறும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை பெறுவீர்கள் என்று சொல்லி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எல்லா விதமான இகபர சுகங்களை பெற வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.